வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுனை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியலையா, நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த தைரியத்தில் தான் வந்துட்டு அப்பாவை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் பண்ணதை அவர் நேர்லேயே பார்த்துருக்காரு, நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம அர்ஜுனும் பார்த்தீங்க அப்படின்னா போய் புதுசாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடியாகி வந்துடுறாரு. இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக கையெல்லாம் கொடுத்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வண்டி சாவியில் எடுத்து கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார தான் வராரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரதை பார்த்துட்டு நம்ம ரவி, அனிதா, அதுக்கப்புறம் தேஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீனா, அப்புறம் ராக்கி எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம அர்ஜுன் நேராக போய் அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி அப்பா எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் நாமளும் நல்ல பேரோட பார்த்துக்கணும், இது எல்லாத்தோட கடமையும் அப்படின்னு சொல்லி ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்ருக்காரு. எல்லாருமே அது கேட்டுட்டு கிளாப்லாம் பண்ணுறாங்க. நம்ம ரதியும் அது கேட்குறாங்க. ஆனால் ஏதோ வேண்டா வெறுப்பாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூமில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. கூப்பிட்டு பேசும்போது நீ இவ்வளோ சீக்கிரம் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி நீ சொன்ன ஸ்கீமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க பேஷண்ட்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம அர்ஜுன் இல்லை நம்ம டிவியில் விளம்பரம் பண்ணால் என்ன அப்படிங்கும்போது நம்ம ரதி இல்லை அப்படி பண்ணால் நிறைய பேர் வருவாங்க, அது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, இப்போ இருக்க ஸ்டாஃப் வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், நம்மளோட ஓல்டு பேஷண்ட்டை வச்சு பண்ணலாம் அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சினிமா டாக்டர் அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அர்ஜுன் இல்லைங்க சார், இப்போ இருக்கிற அளவெல்லாம் முடியாது, நீங்கள் முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டுறாங்க. நம்ம ரீனா அர்ஜுன்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, அது இவ்வளோ ஃபார்ம்லாம் வாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நவீனை காமிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இன்டர்னல் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு டைம் நர்ஸ் இந்த மாதிரி ER ரூமில் கூப்பிட்றாங்க நவீன் அப்படின்றாங்க. சரி நீங்கள் போங்க நான் வரேன் நவீன் சொல்லும்போது நம்ம ரீனா நீ இவ்வளோ டயர்டாக இருக்க பாரு, 2 நாள் தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும், நீ விடு, நீ போய் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம நவீனும் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே சொல்லிட்டு தூங்கிறதுக்கு போயிடுறாங்க. நம்ம ராக்கி சரி நான் போய் ER ரூமில் செக் பண்ணுறேன், நீ இங்கேருந்து நவீனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கியை கிளம்பிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் சொல்லிடுறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதி அந்த ஸ்கீமுக்காக பேஷண்ட்டோட ரிப்போர்ட்லாம் கேட்டிருப்பாங்க போல். தேஜு தான் பார்த்துட்ருக்காங்க. தேஜு பார்த்துட்டு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேங்க மேம், இன்டர்னல் ரூமில் தான் இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. நம்ம ரதி சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்டர்னல் ரூம் ஓப்பன் பண்ணி போகும்போது ரீனா பார்த்து பயந்துடுறாங்க. எதுக்கு இப்படி பயப்படுற அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ரதி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நவீன் தூங்குறதை கவனிக்கவே இல்லை. நம்ம ரீனா தேஜுட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நவீன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேஜுக்கு அது புரியவே இல்லை, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அப்புறம் ரதி இந்த ஃபைல் இங்கே இல்லையாட்டுக்குது, நர்சிங் ஸ்டேஷனில் தான் இருக்கும், நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ரீனாவை அப்பாடா அப்படின்றாங்க. கதவுக்கிட்ட போனதும் கரெக்டாக ஒரு கொரட்டை சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா நவீன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. தேஜுவை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறப்பல நம்ம ரீனா சொல்ல வராங்க, நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடு அப்படின்றாங்க. நவீனும் எந்திரிச்சு பார்க்குறப்பல எந்திரிச்சு பார்த்து ரதி மேம் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. மேம் அப்படின்னு சொல்லும்போது இனி இப்படி தான் ஒவ்வொரு டைமும் இன்டர்னல் ரூமில் தூங்கிட்டு இருக்கியா, நீ இதுக்கு தான் இங்கே வேலை பார்க்குறியா அப்படின்றாங்க. இல்லை மேம் சாரி அப்படிங்கும்போது இனிமேல் நீ இப்படி பண்ணுறதை நான் பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போயிட்டு நர்சிங் ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போ சினிமா டாக்டர் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுங்க சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை மேம் இந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஷூட் பண்ணுங்கிறாங்க, நான் அர்ஜுன் தம்பிகிட்ட கேட்டால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ரதி சரிங்க சார் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு சினிமானா எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கும் ஆர்கே சாருக்கும் தெரியும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம தேஜு கேட்டுட்டு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம், அர்ஜுன் சொன்னதை மீறி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கும்போது அர்ஜுன் யார் முடிவு பண்ணுறதுக்கு, இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் தான் இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படிங்கும்போது அர்ஜுன் CEO தானே அப்படிங்கும்போது யார் சொன்னால் அவன் CEOன்ட்டு, அவன் சொன்ன ஸ்கீம் தான் பிடிச்சிருக்கே ஒழிய அவன் CEOவாக இன்னும் யாரும் ஏற்றுக்கவே இல்லை, அதுக்கெலாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நீ இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறத ஓவர் ஹியரிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.
மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை கேஸ். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.